சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? அமைதி இல்லையா? ரெஸ்ட் இல்லையா? இளைப்பாறுதல் இல்லையா? சந்தோஷமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லைன்னா நிச்சயமாக விசுவாசம் இருக்குதான்னு செக்அப் பண்ணணும். விசுவாசம் இல்லாதனால தான் சந்தோஷமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. இப்போ விசுவாசத்தை வர வைக்கணுமே, இது எப்படி வர வைக்கிறது? இங்கே தான் அந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரணும். இந்த முதல் பாயிண்ட்டையும் இந்த கடைசி பாயிண்ட்டையும் இணைக்கிறது தான். முதல்ல தரிசனம் வந்துடுது, போய் டெஸ்டினியில் அடையிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தரிசனம் சொல்லுது அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு, கடைசியில் பாக்கெட்டில் பார்த்தா ஒன்றும் இல்லை இல்லையா? எப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வர்றது? விசுவாசத்தினால தான் வர முடியும். ஏன்னா விசுவாசத்தினால தான் உலகத்தையே சிருஷ்டித்தார் கடவுள். என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி உண்டாக்க முடியும்? இப்போ இருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் நான் எப்படி மாற்ற முடியும்? வெறுமை, தாழ்ச்சி, இல்லை ஓட்டாண்டித்தனம்ன்ற இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறது? விசுவாசம் என்கிற சிருஷ்டிப்பின் சக்தியை நான் பயன்படுத்த வேண்டும். அவர் பயன்படுத்தினாரு. என்ன? அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிறாரு. ஏன்? நான் அதை பயன்படுத்தி வெற்றி பெறும்படியாக, என்னுடைய ஒழுங்கின்மை வெறுமை இருளை போக்கி அருமையான ஒரு வேறொரு உலகத்தை நான் உண்டாக்கும்படியாக என்னை அவருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறார். இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? விசுவாசம் இல்லை, அதனால தான் சந்தோஷம் இல்லை, அதனால தான் ரெஸ்ட் இல்லை. விசுவாசம் வந்தால் அந்த ரெண்டும் வந்துடும். அப்போ விசுவாசம் இல்லைங்கிறதுக்கு அறிகுறி தெரிஞ்சிருச்சு. இப்போ விசுவாசத்தை எப்படி வர வைக்கிறது? ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் வரும். வசனத்தை கேட்கறதுனால வருமா? படிக்கிறதுனால இல்லை, கேட்கறதுனால வரும். ஆமாம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை கேட்குறீங்க, ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்னத்தையோ கேட்குறீங்களே, அதுதான் பிரச்சனை. விசுவாசம் என்னத்தை கேட்குறீங்களோ அதன் மூலமாக தான் வருகிறது. ஏன் நிறைய பேருக்கு கவலை வந்திருக்குது, பயம் வந்திருக்குது, திகில் வந்திருக்குது? ஏன்னா இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை கேட்குறது வரைக்கும் கேட்குறது அப்படிப்பட்ட காரியங்களை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம்ப்பா, அது நமக்கெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு நடக்காதுப்பா, அது நம்மெல்லாம் ஏழைகள்ப்பா, நமக்கு யாரும் கிடையாதுப்பா, நம்ம தனி கட்டை, நமக்கு உதவி செய்ய. இதுதான் வீட்டில் நடக்குது பேச்சு. அங்கே யாராவது உட்காந்துக்கிட்டு அம்மிகளில் உட்காந்துக்கிட்டு இதுதான் பேச்சு நடக்குது. இதையே கேட்டு 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 விசுவாசம் உண்டாகுது. வேறு மாதிரி விசுவாசம் ஒன்றும் நடக்காது, முயற்சி எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, நாம் ஒன்றும் மேலே வரப்போகிறதில்ல, நம்ம தூக்கி விடுறதுக்கும் ஆள் கிடையாது. இப்படி தான் நடக்குது பாருங்க. கேட்கறதுனால தான் விசுவாசம். கேட்கறதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள்னாரு. ஏன் ஜாக்கிரதையாருங்க? என்ன கேட்குறீங்களோ அதுதான் உள்ளே போகும் போது. படிக்கிறது வேற, கேட்கறது வேற. கேட்கறதுல அவ்வளோ பெரிய வல்லமை வச்சிருக்காரு, ஏன்னா பேசுகிற வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? நான் நிறைய திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிறைய எதாவது கேட்குறோம். அதனால நான் என்ன அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நான் சரியான காரியங்களை கேட்கும்படியாக என்ன செய்ய முடியும்? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு சென்று அதை புரிந்து கொண்டு சபைக்கு சென்று இந்த மாதிரி சத்தியங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார், என் வாழ்க்கையை குறித்து என்ன சொல்கிறார், என் எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்கிறார், என் பொருளாதாரம், என்னுடைய சுகம், என்னுடைய வெற்றி, என்னுடைய வாழ்வு, இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை கற்றுக்கிட்டு வசனங்களெல்லாம் எடுத்து, என் பிரச்சனை என்னவோ அதுக்கேற்ற வசனங்களெல்லாம் எடுத்து, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன, கர்த்தர் நான் எப்படி இருப்பேன்னு சொல்கிறார், எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, இதை எடுத்து வைத்து கொண்டு என் உள்ளத்தை அதனால் நிரப்பி என்ன பண்ணணும்? நானே பேச ஆரம்பிக்கணும். நான் பேசுகிற அந்த வார்த்தைகளை என்னுடைய காதுகள் கேட்க வேண்டும்.